ஜோஷுவா மேலே வெறியோட பாஞ்சினா ஜோஷுவோட ஆன்மா மேலே பட்டு சுவரில் மோதி இறந்துடுது. தனக்கு என்ன நடந்ததுன்றதை ஜோஷுவா யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஜோஷுவா கொலை நடந்த இடத்துல எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை பின்னாடியிலேருந்து யாரோ ஓங்கி உதைக்கிறாங்க. அவன் அங்கேருந்து ஒரு மணல் மேட்டில் விழுந்து அந்த இடமே மணல் புகை ஆக ஆரம்பிக்குது. ஜோஷுவா தான் சட்டையில் பட்ட மண்ணை தொடச்சிட்டு ராபர்ட் அடிக்க ஓடி வரான். அப்போ ராபர்ட் கையில் இருந்த கத்தியை பிடிங்க ஜோஷுவா ராபர்ட்டை குத்துறான். ராபர்ட்டை குத்தின வரைக்கும் தான் ஜோஷுவாவுக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதே ஜோஷுவாவுக்கு ஞாபகம் இல்லை. மறுபடியும் இந்த சின்ன ஓட்ட வழியாக ஜோஷுவா உள்ள என்ன நடக்குதுங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறான். நான் எதுவும் செய்யலை சார், எல்லாமே வந்து ஓலைச்சுவடி என்ற ராபர்ட் தான் பாக்கெட்லேருந்து ஒரு ஓலைச்சுவடி வெளியே எடுக்கிறான். அதை பார்த்ததும் ஜோஷுவாவுக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஜோஷுவா ராபர்ட்டை கத்தியால் குத்துனதுக்கப்புறம் ஜோஷுவா யாரோ அவன் தலையில் அடித்து மயக்கம் போட வைக்கிறாங்க. பாதி மயக்கத்தில் இருக்கும்போது ஜோஷுவாவுக்கு ஏதோ சில மந்திரங்கள் கேட்க ஆரம்பிக்குது. ஆம், விக்ரமாதித்த மகாராஜா தன் நண்பனான சோமேசனுக்கு சொல்லிக் கொடுத்த கோடு விட்டு கோடு பாய் மந்திரம் தான் அது. ஆனால் அது சரியாக ராபர்ட் உச்சரிக்காததால் ஜோஷுவோட ஆன்மா உடலை விட்டு வெளியே வந்து கூடு இல்லாமல் அழிஞ்சிட்ருக்கு. ஜோஷுவா அந்த மந்திரத்தை உடைப்பானா, அவன் உடலை மீண்டும் அவன் அடைவானா? விடையைக்கான தொடர்ந்து விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்ல போகிற தொடர்பு.